ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாதம் ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30, 33, 32 வரைக்கும் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம் ராகுதசை. 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ராகுதசை நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இந்த சுகஸ்தானத்தில் கேது வர்றது ஒரு சில பேருக்கு உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும் படிக்கக்கூடிய காலகட்டங்களில். 10ஆம் இடத்துல ராகு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது. மற்ற கோள்கள் அடிப்படையில், கிரக நகர்வுகள் அடிப்படையில் சனி பகவான் 11ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு தசையினால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை சரியில்லை, நிறைய படிப்பு ரீதியாக தொந்தரவு, மனசளவில் தொந்தரவு, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது இல்லையா? இவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். மனசளவில் பாதிக்கப்பட்ட நபர்கள், படிப்பில் எண்ணமே போக மாட்டேங்குது, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் படிப்பில் நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கும், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் போட்டித் தேர்வு, எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் சரி அது வெற்றி வாய்ப்புகள். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ எந்த போட்டியில் கலந்துட்டாலும் சரி இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். 21 வயசுக்கு மேலே 30, 32 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி 30 எடுத்திருக்கிற ராகுதசை. இந்த ராகுதசையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, இப்போ புதுசாக வேலை தேடினாலும் சரி, ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே என் மேலே போட்டு போயிடறாங்க, நான் தான் அந்த வேலையை செய்கிறேன், இது மாதிரி மன நெருக்கடிகளுக்கு உள்ளான நபர்கள். மன அழுத்தம் இருக்காது, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாத்தையுமே செய்வீங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி அது பெருசாக கஷ்டமாகவே தெரியாது. அது மாதிரியான குரு பார்வை ராகுக்கு. ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இப்போ 23, 24, 25 நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் தள்ளி போகும். குரு வக்கரமாக இல்லை, திருமணம் நடந்துடும். அதேமாதிரி 26 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ள திருமணம் கூடி வரலையா, இப்போ கூடி வந்துடும். திருமணத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம். திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகள் இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ தேவையில்லாத செலவு, அந்த செலவு, இந்த செலவு ஏதாவது ஒன்று வரும்.
மருத்துவ செலவுகளும் ஒரு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது இப்போ ராகு இருக்கிற இடம் அந்த இடத்த பூஸ்ட் பண்ணிடும், கேது இருக்கிற இடம் அந்த இடத்த கட் பண்ணி விட்டுரும். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சுகஸ்தானம். எந்த வேலையுமே செய்யலைனா கூட பரவாயில்ல, டயர்டாக இருக்கும், மன அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மன அழுத்தத்தில் போயிட்டு சண்டை போடுறது, வீட்டில் மாமியார் மருமக சண்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கேது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே போதும், பெரிய ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா ராகுதசை சரியில்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருப்பாங்க. இப்போ ராகுதசையில் கல்யாணம் ஆனவங்க மாமியார் மருமக சண்டைலாம் இருக்கு இல்லையா, இது தேவையில்லாத பிரச்சனை வந்துனே இருக்கும். அதனால் இப்போ வாக்குவாதங்கள் மட்டும் வேண்டாம். இது மட்டும்தான் இந்த கேது பகவான். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வண்டி வாங்கலாம். அதாவது ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது கார் வாங்கணும் அப்படின்ட்டு, இல்லை பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று, அதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. பழைய வண்டி வந்து உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கும், எப்படி செலவுகளை வச்சுட்டே இருக்கும். அந்த செலவுகள் இப்போ கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கனாக்கா அந்தளவுக்கு செலவுகள் வராது அந்த வண்டி வாகனம் மூலிமா. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த நன்மை செய்யாத குருதசை ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த ராகு கேது பேச்சானது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வேலையில் இப்போ வந்து அழுத்தம் இருக்குது, வேலை அழுத்தம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, மன அழுத்தம் கிளியர் ஆகும். வேலையில் வந்து நிறைய இப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மேலே போட்டு போயிடறாங்க அந்த வேலையெல்லாம், அந்த வேலையை செய்கிறோம், கெட்ட பேர் அவப்பெயர் இது எல்லாமே மாறும். இப்போது இந்த வேலை ரீதியாக நீங்கள் வேறு வேலை மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது நடக்கும். ஆனால் குருதசையில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். வேலை மாற்றினாலும் சரி, நீங்கள் தொழில் மாற்றினாலும் சரி, எதுவுமே குருதசைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்யாத தசை இது. வந்து சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. இந்த லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த லக்னத்துக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த குரு பகவான் ஒரு சில வளர்ச்சிகளை கொடுத்துரும். ராசி படி பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பொருளாதாரத்தை கொடுக்கும். அதில் அதை இப்போ குருவோடைய பார்வை ராகுக்கு இருக்குது. குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இப்போ வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம், இல்லை தொழிலில் ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. ஓரளவுக்காவது நீங்கள் சொல்லலாம். தசை சரியில்லைன்னா கூட, தசை சரியில்லாத நபர்களுக்கு கூட இப்போ நல்லா இருக்கும். தசை சரியாக இருந்தது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருதசை வந்து எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுப தொடர்பில் இருக்கும். அது 7 சனி வரும்போது மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும், இப்போ கஷ்டத்தை கொடுக்காது. மறைமுக சுப தொடர்புனாக்கா மறைவு ஸ்தானங்களில் இருந்து லக்னாதிபதியோட சேர்ந்தோ இல்லை லக்னாதிபதியோட பார்வையோ இல்லை நட்சத்திரம் சுபகிரக நட்சத்திரம் குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா அப்போ அந்த தசைங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கும். இப்போது அபரிவிதமான வளர்ச்சி, சொத்து வரவு, பண வரவு, வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, இது மாதிரி 30 to 46க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, தொழில் வளர்ச்சி, தொழிலில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது கஷ்டத்திலே ஒரு சில பேருக்கு இருந்தால் கூட ஒரு பக்கம் வீடு கட்டுன்னு வருவாங்க, ஒரு பக்கம் வந்து இடம் வாங்குவாங்க. இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ சனி தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சில தொழில் மாற்றங்களை கொடுக்கும். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை, அப்படி இல்லைனாக்கா அந்த தொழிலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும், ஒரு இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலை. வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த ப்ரொமோஷன்லாம் இப்போ கிடைக்கும். இப்போ வந்து அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உயர் பதவிகள் கிடைக்கிறது வேலை செய்யக்கூடிய இடங்களில். கஷ்டம்தான், உங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் தொழிலில் ஓரளவுக்கு கொடுத்துரும். இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வைக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர். ஆனால் லக்ன அவயோகராக வந்தால், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கும். அப்போ ராசிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும் இல்லையா. ஒரு பக்கம் நல்ல பலன்கள் எப்படின்னாக்கா தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம், 3த்துல ஏதாவது ஒன்று கஷ்டத்தை கொடுக்கும். அது வந்து அந்த நட்சத்திர அடிப்படையை பொறுத்து எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து தொழில், வேலை வாய்ப்பை நல்லா கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் கை வச்சிடும், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். பசங்க ரீதியாக குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் வந்து
குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே அவருக்கு பணம் வருது, அவர் நல்ல வேலை செய்கிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்ட்டு வந்துடும். வீட்டில் ஒரு சில பேர் நிம்மதியாக இருப்பாங்க, கணவன் மனைவி பசங்க அந்த லைஃப் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் தொழில் அடி வாங்கியிருக்கும், வேலை நிரந்தரமாக இருக்காது, மனைவி சம்பாதிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் குடும்பம் போயிட்டுருக்கும். சனி திசையில் ஏதோ ஒரு குறைகளை வச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த குறைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருக்காது, அந்த கடன் பிரச்சனை தீரும். வர வேண்டிய பணம் இப்போ வந்து சேரும். இந்த சனி தசையில் மட்டும் தொழில் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும், அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து, ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து மாத்திரம். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. தொழிலில் ஒரு சில ஸ்ட்ரகிள் வரும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வருமானத்தில் வந்து கொஞ்சம் தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி தசையில். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து கஷ்டப்படக்கூடிய இடத்துலேருந்து கஷ்டப்படுத்தக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட கோச்சார அடிப்படையில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, தொழில் அமைகிறது, உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது, உடல்நிலை தொந்தரவு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக திருமண தடைகளை கொடுத்துச்சு இல்லையா, அப்போ திருமண தடைகள் இருக்காது, திருமணம் நடக்கும். வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கும். நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு வேலை அமையும், ஒரு தொழில் அமையும், ஒரு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் வந்துச்சுனாக்கா, அந்த கேது பகவான் வந்துச்சுனாக்கா என்ன இருக்கோ அந்த இடம் சார்ந்து கொஞ்சம் தடங்களை கொடுக்கும், அதாவது கட் பண்ணி விட்ரும், அது கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது கேது அப்படின்னாக்கா சுகஸ்தானத்தில் உடல்நிலை தொந்தரவு நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுட்டே இருக்கும். நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ வகையில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள், வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவையில்லாத செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏன்னா பூர்வ புனி சனாதிபதி தசைன்றதுனால பூர்வீக சொத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை, பூர்வீக சொத்து வர்றது, எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத சொத்து வரவு, இது மாதிரி குலதெய்வ அருளாசி கிடைக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இந்த புதன் தசையில் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது சிறப்பு. தொழில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம். 82லேருந்து 90 வயசு வரைக்கும் கேது தசை. கேது 5ஆம் இடத்துல கேது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வழியில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இதுக்கு முன்னாடி. இப்போ 4ஆம் இடத்துல கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னலாம் ப்ராப்ளத்தை கொடுத்துச்சோ, இப்போ வந்து வாரிசுகள் ஒற்றுமை வரும், வாரிசுகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பேர், அதாவது இது வரைக்கும் பேசாத இருக்கக்கூடிய நபர்கள், சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தால் சொந்த பந்தங்கள் கூடி வர்றது, இது மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்தது. நிறைய குலதெய்வம் சார்ந்து நீங்கள் பூஜை பண்ண நினச்சிருப்பீங்க, நிறைய தடங்களாக இருந்திருக்கும். குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, போயிருக்க முடியாது. கோயில் குளம் போகணும்னு நினச்சிருப்பீங்க, போயிருக்க முடியாது. இப்போ எல்லாமே ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு, ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மன அழுத்தம் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது கேது தசையில். என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த கேது பகவான் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சொத்து பத்து ரீதியாக என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ, என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததோ அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது. ஏன்னா கோச்சார அடிப்படையில் 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேது, இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.